சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் 1.5 மணி நேர விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். தஞ்சாவூரில் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற காவிரி விவகாரம் தொடர்பான ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தாவேக மகளிர் அணி சார்பில் தஞ்சாவூரில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து உதயநிதி ஸ்டாலின் மீது தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்தில் 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை தஞ்சை மாவட்ட காவல்துறையினர் கைது செய்தனர். பிறகு உதயநிதி ஸ்டாலினை சென்னையில் இருந்து காவல்துறையினர் தஞ்சாவூர் அழைத்து சென்றனர். 8 மணி நேர பயணத்திற்கு பிறகு தஞ்சை தெற்கு காவல் நிலையத்திற்கு பதிலாக செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மாலை 6:50 மணி அளவில் தொடங்கிய விசாரணை இரவு 8:10 மணி அளவில் நிறைவடைந்தது. இதையடுத்து உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட்டார். அவருக்கு தொண்டர்கள் மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மழையையும் பொருட்படுத்தாமல் காவல் நிலையத்திற்கு வெளியே காத்திருந்த திமுக தொண்டர்கள் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து ஆரவாரம் செய்தனர். இதையடுத்து தொண்டர்களுக்கு காரில் நின்றபடி உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சென்னை புறப்படும் முன் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி ஸ்டாலின் தான் இரட்டை அர்த்தத்தில் எதுவும் பேசவில்லை என்றும் விவசாயிகளுக்கு செய்த துரோகத்தை மட்டுமே பட்டியலிட்டதாகவும் கூறினார். கர்நாடகாவிடம் தண்ணீரை கேட்டு பெற முடியாத தாவேக அரசு திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். காவல்துறையினர் தன்னை பயங்கரவாதியை போன்று நடத்தியதாக குற்றம் சாட்டிய உதயநிதி தாவேக அரசின் மிரட்டலுக்கு அஞ்சமாட்டேன் என்று தெரிவித்தார். ஏதாவது ஒரு பிரச்சனை மாநிலத்தில் எழும்போது அதை டைவர்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை எடுக்க வேண்டியது. அரசு செலவுல மக்கள் வரி பணத்துல கிட்டத்தட்ட ஒரு 3000 காவலர்கள் பாதுகாப்போடு ஒரு டெரரிஸ்ட கூட்டு போற மாதிரி அங்க விசாரணைன்ற பேர்ல பல கேள்விகளை கேட்டு அமுச்சு வச்சிருக்கிறாங்க. நான் எந்த விதமான ஒரு தவறான எண்ணத்துல பேசவே இல்லை. யாரையும் புண்படுத்தணும், யாரையும் தாழ்த்தி பேசணும், குறிப்பிட்டு சொன்ன பெண்களை தாழ்த்தி பேசணும்னு துளி கூட என்னுடைய மனசுல அது கிடையாது. தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரையும் என்னுடைய குடும்பமாக, என்னுடைய தாயாக, என்னுடைய தங்கையாக நான் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி பொய் வழக்குகளுக்கெல்லாம் பயப்பட போறதில்ல. இது சட்ட ரீதியா சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன்.